நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எப்பவுமே டென்ஷன் ஆகிறவரா? வீட்டில் மனைவிட்டியா இருக்கட்டும் அல்லது குழந்தைகள்கிட்ட இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷனா? இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு டென்ஷனா? இல்லை உறவுக்காரங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, நீங்க டென்ஷனா? நீங்க அந்த மாதிரி நபரா இருந்தா அதை எப்படி டென்ஷன் இல்லாம குறைச்சிக்கிறது? அதுக்கு நம்ம முன்னோர்கள் செய்து கொடுத்த ஒரு நாட்டு வைத்தியம் ஒன்று இருக்கு. இந்த நாட்டு வைத்தியமானது ஒவ்வொரு வீட்டிலையும் அன்றாட நடக்கக்கூடிய ஒன்று. அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக அது மாதிரி செயல்படுத்துறாங்கிறது இந்த வீடியோட முடிவில் நமக்கு தெரியும். நீங்க உங்களுடைய டென்ஷனை ரொம்ப குறைச்சிக்க விரும்பினா கண்டிப்பா இந்த பதிவு நமக்கான பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எந்த இடமா வேணுமானாலும் இருக்கட்டும், நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் அது என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு கெஸ்ட் உள்ள வர்றாங்க. அவங்க வெளியில எப்படி வந்திருப்பாங்க? ஒரு ஃப்ளைட்ல வந்திருக்கலாம், ஒரு ஏசி கார்ல வந்திருக்கலாம், இல்ல ஒரு பஸ்ல வந்திருக்கலாம், இல்ல ஒரு பைக்ல வந்திருக்கலாம், இல்ல நடந்து வந்திருக்கலாம். அவங்க ஏகப்பட்ட டென்ஷன், ஏகப்பட்ட ப்ரெஷர், அவ்வளவு, அதாவது உறவுக்கார வீட்டுக்கு போகணும்னு அவ்வளவு சந்தோஷமா கிளம்பினவங்க வர்ற வழியில அவங்க உடம்பு அந்த சோர்வடையில ஒரு வெக்ஸாயி ஒரு வெறுப்போட வீட்டுக்குள்ள வருவாங்க. என்னடா முட்ட தூரம், எதுக்குடா இவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னு ஒரு விரக்தியோட வீட்டுக்குள்ள வருவாங்க. நம்ம வந்தவங்களை உட்கார வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அது என்ன பாடம், இது நம்ம டென்ஷனை கண்டிப்பா குறைக்குமா? அது எப்படி குறைக்கும்? ஒன்றும் இல்லை, வந்தவங்களை வாங்கன்னு அன்போட கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு செம்பு தண்ணி, இல்லை ஒரு கிளாஸ் ஜூஸ், இப்படி ஏதோ ஒன்று கொடுங்களே. அதுவும் குறிப்பாக தண்ணிக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு டம்ளர் தண்ணி குடித்து அது அவங்க தண்ணி குடிக்கையில் உள்ள இறங்கையில் அதனுடைய டென்ஷன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். எந்த அளவுக்கு கோபமாக இருந்தாங்களோ, எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பாக இருந்தாங்களோ, அந்த தண்ணி குடிக்கையில் அப்படியே சாந்தமாயிடுவாங்க. எவ்வளோதான் கோபமாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணி உள்ள இறங்கையில் குளிர்ச்சி படப்பட அவங்க மனசு அப்படியே சாந்தமாயிடும். அப்போ நம்மளுடைய டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, அங்கே முதல்ல கொடுக்குறது ஜூஸு இல்லை தண்ணி. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, வெளியில எவ்வளவு வேக்கடா போவீங்க, எவ்வளவு வெக்க, அவ்வளவு ஒரு குடும்பத்தோட போகையில அந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில நம்ம நின்று பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கோபம், அவ்வளவு ஒரு வெறுப்புகள் வந்துடும். அந்த நேரம் ஒரு புது டெக்னிக், அந்தந்த ஃப்ளோர்ல வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் எடுத்து கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன். நம்ம எந்த அளவுக்கு கோபமா இருக்கிறோமோ தண்ணி குடிக்க குடிக்க நம்மளுடைய அந்த கோபம் எல்லாம் கரைஞ்சிடும். இன்னும் சொல்ல போனா கேரளாலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கு பெல் அடிக்கிறாங்க. ஏன்னா தண்ணீருடைய ஆரோக்கியம் அந்த அளவுக்கு பவர். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒண்ணுனா அது தண்ணி தான். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, அங்க டாக்டர் என்ன சொல்றாங்க, நம்ம எந்த அளவுக்கு தண்ணி நிறைய எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பும் உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். ஒரு பக்கம் மருத்துவர்களுடைய அறிவுரைகள், ஆலோசனைகள், அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் உதவி பண்ணாலும், மறுபக்கம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி தாங்க நம்மளை காப்பாத்துது. இப்ப இன்னைக்கு டெங்கு காய்ச்சல் சொல்றாங்கல்ல,
அந்த டெங்கு அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம்னா டாக்டர் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு சக்தி கிடைக்கும். நம்ம எல்லாரும் ஒன்று மறந்துடுறோம், தண்ணி ஈஸியாக கிடைக்கிது, அதனால அருமை நம்ம யாருக்குமே தெரிகிறது இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருமே சரி, நீங்கள் இருக்கீங்களா, எப்பெல்லாம் டென்ஷனாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்க. நம்மளுடைய டென்ஷன் குறைஞ்சிடும். நம்மளுடைய டென்ஷன் மட்டும் இல்லை, நமது உடல் நலத்துக்கு மிக ஆரோக்கியமான ஒன்றுனா அது கண்டிப்பாக தண்ணி தான். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக நீங்களும் தண்ணி குடிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.